இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே கையெழுத்தான புதிய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் நியூசிலாந்துக்கான ஆடை ஏற்றுமதி மும்மடங்கு உயரும் என்றும், திருப்பூரில் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் 2030ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் கோடி ரூபாய் ஏற்றுமதி என்ற இலக்கை அடைய இது ஒரு முக்கியமான படிக்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். நியூசிலாந்தினுடான ஆயத்த ஆடை வர்த்தகம் கிட்டத்தட்ட ஒரு 4.9% அளவிற்கு உள்ளது. இது வருகின்ற 2 ஆண்டுகளிலேயே 2 மடங்காக வளர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வருவதற்கும், ஆயத்த ஆடை உட்பட மற்ற பிற தொழில்கள் வளர்வதற்கும் மிகுந்த ஒரு ஏதுவாக இருக்கும். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைச்சர் சேகர்பாபு தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்ற அவர் பின்னர் திருப்பரங்குன்றம் வருகை தந்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு முருகப்பெருமானின் படம் நினைவாக வழங்கப்பட்டது. தரிசனம் முடிந்து திரும்பிய அமைச்சருடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிய 44 அதிநவீன AI கேமராக்கள் பொருத்தப்பட்டு சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் அதிவேகம், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாதது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விதிமீறல்கள் துல்லியமாக கண்டறியப்பட உள்ளன. விதிமீறலில் ஈடுபடும் வாகன எண்கள் அங்கிருக்கும் டிஸ்பிளே போர்டுகளில் உடனடியாக காண்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேம்பாலத்தின் மேல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை எச்சரித்துள்ளது. விரைவில் இந்த கேமராக்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் முறை அமலுக்கு வரவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற சந்தனக்கூடு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மகான் சுல்தான் சையது இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மத நல்லிணக்க விழா இந்த ஆண்டு 852வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி மௌலிது நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. இன்று நாட்டிய குதிரை நடனம் மற்றும் பட்டத்து யானை பச்சை கொடியை சுமந்து ஊர்வலமாக வந்தது. பின்னர் தர்கா வளாகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் பச்சை கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வருகை தந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காண ரசிகர்கள் பெருமளவில் திரண்டனர். அப்போது அங்கு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் கனகராஜ் அங்கு நின்று கொண்டிருந்த ரசிகர்களிடம், விஜய் வந்துவிட்டு போகும் வரை நீங்களும் ஒரு போலீஸ் தான், அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் பொறுப்பு உங்களுக்கும் உள்ளது என்று தெரிவித்தார். அங்கு குவிந்திருந்த விஜய் ரசிகர்கள் காவல் ஆய்வாளரின் அறிவுரையை கேட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் இன்னும் வேலைக்கு திரும்பாததால் மலர் சாகுபடி செய்பவர்கள் அவதியடைந்துள்ளனர். மலர் சாகுபடிக்காக வடமாநில தொழிலாளர்களையே மலர் உற்பத்தியாளர்கள் நம்பியுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக சொந்த ஊர் சென்ற அசாம், மேற்கு வங்க தொழிலாளர்கள் இன்னும் வேலைக்கு திரும்பவில்லை. இதனால் மலர்களை பராமரிக்க முடியாமல் நஷ்டம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மலர் சாகுபடி செய்பவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எலெக்ஷன் எப்போ ஆரம்பிச்சாங்களோ மார்ச்லேருந்து எல்லாமே அசாம்காரங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் லேபர்ஸ், நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே கிளம்பி ரொம்ப பேர் போயிட்டாங்க. அப்போ இருந்தே பராமரிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டோம். இப்போ என்ன மாதிரியான நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சார் இதனால? இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு டெல்லி மார்க்கெட்டுக்கு ஆகுதும், கேரளாவுக்கு, தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லி ஒரு ஃபார்மர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கல்யாண நேரத்தில் நாங்கள் பூ கொடுப்போம் அப்படின்னு அட்வான்ஸ் எல்லாமே வாங்கியிருப்போம். அது கொடுக்க முடியாத காரணத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பூவை கொடுக்க முடியல. இது இலைப்பேன் தாக்கினதுக்கப்புறம் அந்த பூ அறுவடை செய்து விற்க முடியாது. அது ஒரே நாளில் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்ததுக்கப்புறம் தான் இந்த நார்த்லேருந்து லேபர் கூப்பிட்டு வர வேண்டியது. அதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல்லே எல்லாருக்குமே ஆள் கிடைப்பாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் அறிவித்ததுக்கப்புறம் யாருமே லோக்கலில் ஆளே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே ஏரிக்கு போயிடுவாங்க.
அதனால தான் நாங்கள் போயிட்டு உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அசாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போய் அழைச்சிட்டு வரோம். அழைச்சிட்டு வந்து வேலை கொடுப்போம். இப்போ அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.